ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் சீரிஸ்ல ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் தான் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா முதல்ல அந்த டாபிக்ஸ் பார்த்துருவாங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்க்கு இம்பார்ட்டன்டான பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் அண்ட் ஆவரேஜ் தான். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸி லெவல் பார்க்க போறோம். ஈஸி லெவல்ல 5 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தேவை. எப்பயுமே ஏஜ் டிஃப்ரென்ஸ் மாறாது. இப்போ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னா எத்தனை வருஷம் கழிச்சாலும் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னவா தான் இருந்திருக்கும், 25. லெட்ஸ் சே ஒரு பிரதருக்கு 32, அவரோட தம்பிக்கு 30ன்னு எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு 32, இன்னொருத்தருக்கு 30. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு, 2ன்னு இருக்கு. ஆஃப்டர் 20 இயர்ஸ், 20 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு எவ்வளோ வந்திருக்கும், 52. இவருக்கு எவ்வளோ வந்திருக்கும், 15 வந்திருக்கும். இப்பயும் ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கு, 2வா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக், ஏஜ் டிஃபரன்ஸ் எக்காரணத்து கொண்டு மாறாது. நெக்ஸ்ட் விஷயம், ரேஷியோ மாறும். எப்படி மேம் ரேஷியோ மாறினா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ரெண்டுத்தையும் 2 டேபிள் அடிச்சா இது 16 டைம், இது 15 டைம், கரெக்டா? இதுவே இதை நீங்க அடிச்சீங்க அப்படின்னா இது 25 டைம், இது எத்தனை டைம் வந்திருக்கும், 26 டைம். ஸோ 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஏஜ் டிஃபரன்ஸ் எக்காரணத்து கொண்டு மாறாது, ரேஷியோஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும் வருஷம் ஆக ஆக. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்கா இருக்கும். இப்போ வேற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், A is twice as old as B. B is 1/3 as old as C. The sum of the ages of ABC is 42 years. Sum of the ages of ABC. Simple thing. A வந்து B விட டபுளா இருக்காரு. B எப்படி இருக்காருன்னா 1/3 of C இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. Listen. A, B, C. முதல்ல இதை எடுத்துக்கலாம். என்னைக்குமே இந்த டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன்ல ஒரு நம்பர் வருதுன்னு அப்படின்னா இந்த டினாமினேட்டர் அதுக்கு அப்புறம் இருக்க வேர்டிங்க டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். என்னைக்குமே ஒரு நம்பர் ஃப்ராக்ஷன்ல இருந்தா அதோட டினாமினேட்டர் அதுக்கு அப்புறம் இருக்க வேர்டிங்க டினோட் பண்ணுது. ஏன் அப்படின்னா B இஸ்னா என்ன அர்த்தம், ஈக்குவல். 1/3 as old as Cன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே எழுதிக்கலாம். இந்த C ஈக்குவல் அங்கிட்டு வந்தா என்ன ஆயிருக்கும், டிவைடடா இருக்கும். அப்ப Bக்கு ஒரு பங்குனா Cக்கு எவ்வளவு வந்திருக்கும், 3 பங்குன்னு வந்திருக்கும். அந்த லாஜிக் தான். அப்ப Cக்கு 3 பார்ட்னா Bக்கு ஒரு பார்ட். A வந்து ட்வைஸா இருக்கான், யாருல, Bல. அப்ப B விட ட்வைஸ்னா இவன் எவ்வளவா இருந்திருப்பான், 2 பார்ட்டா இருந்திருப்பான். இவங்க 3 பேரோட வயசை கூட்டினா எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க, 42. எனக்கு யார் வேணும், AB. யார் வேணுமோ அவங்க மேல. நான் எப்பயுமே சொல்லி கொடுத்துருக்கேன் தானே, யார் வேணுமோ தட் ஷுட் பி a நியூமரேட்டர். இவன் 2 பார்ட், இவன் 1 பார்ட். அப்ப டோட்டலி எவ்வளவு பார்ட், 3 பார்ட். யாரு தெரியுமோ அவங்க கீழே. எனக்கு யாரை கொடுத்துருக்காங்க, இவங்க 3 பேரோட வயசை ஆட் பண்ணா என்ன வருங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ப 3 பேரோட வயசை ஆட் பண்ணா 2 + 1 + 3 6 பார்ட். அப்ப இது எனக்கு தெரியும். இன்டு என்னோட வேல்யூ, தட் இஸ் 42. இந்த மாதிரி இருக்குது. லைக் யார் வேணுமோ அவங்க நியூமரேட்டர், யார் தெரியுமோ அவங்க டினாமினேட்டர், யார் வேணுமோ அவங்கள வச்சு தான் மல்டிப்ளை பண்றோம். இந்த மாதிரி கொடுத்துருக்கத ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அகைன் நான் சொல்றேன், யார் வேணுமோ அவங்க நியூமரேட்டர், யார் தெரியுமோ அவங்க டினாமினேட்டர், இன்டு அவங்களோட வேல்யூ, அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இது 7 டைம் 3 7s எவ்வளோ வந்திருக்கும், 21ன்னு வந்திருக்கும். அப்போ என் ஆன்சர் 21 இயர்ஸ். இதை நீங்க ஆனா இன்னும் ஈஸியா சொல்லிருக்கலாம். எப்படின்னா 3 பேர்த்தையும் ஆட் பண்ணா 6 பங்கு. அப்ப இந்த 6 பங்கு தான் 42. எனக்கு A and B வேணும். 2 + 1 3 பார்ட் வேணும். 6ல பாதி 3. அப்ப 42ல பாதி என்ன வந்திருக்கும், 21ன்னு வந்திருக்கும். ஸோ எப்படி சொன்னாலும் உங்களால ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், பிரபுஸ் ஃபாதர் இஸ் ஏஜ்ட் 5 times more than பிரபு. இந்த இம்பார்ட்டன்ட். 5 times more than பிரபு. அப்ப பிரபு 1 மடங்குனா பிரபுவோட அப்பா 6 மடங்கு. மோர் தென் சொல்லியிருக்காங்களாமா, அப்ப ஆட் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ்ல இருந்தா 100 பேஸா எடுத்துக்கோங்க. டைம்ஸ் வச்சு பேசினா 1 பேஸா எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 6 years he would be 3.5 times of பிரபு's age. ஆஃப்டர் 9 years how many times the பிரபு age would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் திங். பிரபு's father is age 6 times more than his பிரபு. So this is பிரபு father and this is பிரபு. நல்லா கவனிங்க. நம்ம ரேஷியோல இந்த மாதிரி சம் பார்த்துருக்கோம், பட் ஸ்டில் பார்க்கலாம். பிரபு 1 மடங்கு இருக்கான், தட் இஸ் எக்ஸ். அவங்க அப்பா 6 மடங்கு இருக்காங்க, தட் இஸ் 6x. ஆஃப்டர் 6 years, ஆஃப்டர் 6 years அவருக்கும் 6 வயசு ஏறி இருக்கும், பிரபுவுக்கும் 6 வயசு ஏறி இருக்கும். எப்படி இருக்காங்க, he would be 3.5 times of பிரபு's age. நான் என்ன சொன்னேன், 3.5. 3.5னா என்ன எழுதுவீங்க, 3/2 எப்படி எழுதுவீங்க, 5/2 இல்ல 7/2.
3.5 இப்படி தானே எழுதுவோம். 2 அப்படியே வச்சுக்கோங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாத்துறேன். 3 2s are 6. 6 plus 1 7. ஸோ 3.5 என்ன அர்த்தம்? 7/2 அர்த்தம். ஸோ பிரபு 2 மடங்கு இருந்தானா அவங்க அப்பா எத்தனை மடங்கு இருப்பாரு? 7 பங்கு. ஏன்? டினாமினேட்டர் அதுக்கப்புறம் இருக்க வேர்டுங்க டினோட் பண்ணுதுன்னு சொன்னேன். அப்ப டினாமினேட்டர் இருக்க 2னா அது பிரபுவோட ஏஜ். அப்ப மேல இருக்கிறது யாரா இருந்திருக்கும்? பிரபு ஃபாதரா இருந்திருப்பாரு. அவ்வளவுதான். கிராஸ் மல்டிப்ளை. 6 2s are 12x. 6 2s are 12. 7 into x 7x plus 7 6 are 42. x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இது ஈக்குவல் டு அங்கிட்டு வந்துச்சுன்னா 5x plus 12 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா மைனஸ். ஸோ 30. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்? 6. அப்போ முதல்ல ப்ரெசன்ட் வயசுல வந்து அப்ளை பண்ணலாம். ப்ரெசன்ட் ஏஜ் யாரோட ப்ரெசன்ட் ஏஜ்? பிரபுக்கும் பிரபுவோட ஃபாதருக்கும். திஸ் இஸ் பிரபு அண்ட் திஸ் இஸ் பிரபு ஃபாதர். பிரபு 1 பங்கு அப்படின்னா 6. அப்ப அவங்க அப்பா எவ்வளவு பங்கு? 6 பங்கு. அப்ப 6 6 ஆர் எவ்வளவு வந்திருக்கும்? 36. சோ அப்ப பிரசன்ட் வயசு இவனுக்கு 6 ஆவும் இவனுக்கு 36 ஆவும் இருந்திருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் ஃபர்தர் 9 இயர்ஸ். அந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 9 இயர்ஸ்னா இங்க 9 மட்டும் ஆட் பண்ணிருக்கலாம். ஆஃப்டர் ஃபர்தர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா இங்க ஒரு 6 இயர்ஸ் ஆல்ரெடி ஒரு கவுண்டிங்ல கொடுத்துக்க சொன்னாங்களா, அதையும் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஃபர்தர் இல்ல, வெறும் ஆஃப்டர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நான் வெறும் 9 மட்டும் தான் ஆட் பண்ணிருப்பேன். ஆஃப்டர் ஃபர்தர் அப்படின்னா இந்த 6 இல்லாம ஒரு 9 இயர்ஸ் ஆட் பண்ணிக்க சொல்றாங்க. அப்ப டோட்டலா என்ன இருக்கும்? 6 plus 9னா 6 plus 9 is equal to 15. அப்ப ரெண்டு பேருக்குமே 15 ஆட் பண்றேன். இங்கேயும் 15 இங்கேயும் 15. அப்படின்னா இவர் 51 இவர் எவ்வளவு வந்திருக்கும்? 21 வந்திருக்கும். இப்போ என் கேள்வி என்ன? how many times of பிரபு fathers would be அப்படின்னு. சோ இப்போ சிம்பிள். பிரபுவோட வயசு எவ்வளோ? 21. பிரபுவோட அப்பா வயசு எவ்வளோ? 51. இது ரெண்டுத்தையும் கம்பாரிசன்ல கேட்குறாங்க. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டேபிள் அடிச்சிருந்தீங்கன்னா திஸ் இஸ் 7 டைம். 3 டேபிள் அடிச்சிருந்தா இது 17 டைம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு, ஸோ மாத்திக்கலாம். 7 அப்படியே வச்சுக்கிறேன். 7 டேபிள்ல 17 வராது. 7 டேபிள்ல 14 தான் வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். ரிமைனிங் 14 தானே சொன்னோம், பட் இங்க 17 இருக்கு. 15 16 17 ரிமைனிங் 3 இருக்கு. அப்ப என் ஆன்சர் 3/7 டைம்ஸ்னு வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க 6 இங்க 36 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபர்தர்னு ஒரு வார்த்தை கொடுத்தனால 6 வருஷம் இல்லாம ஒரு 9 வருஷத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேத்துக்கும் 15 கூட்டிருக்கோம். எனக்கு அவங்களோட ஏஜஸ் கம்பாரிசன்ல தான் கேட்கறாங்க. ஸோ பிரபுவை வச்சு தான் கேட்கறாங்க. ஸோ பிரபு 21 அவங்க அப்பா 51. சால்வ் பண்ணா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். சம் ஆஃப் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சமந்தாவும் கீர்த்தியும் 26 ஆகும். 3 இயர்ஸ் ஆகோ. கீர்த்தி வந்து எப்படி இருக்குன்னா 3 times as old as சமந்தா. ஸோ அவ்வளவுதான். டினாமினேட்டர் பார்ட் யார மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க? பின்னாடி இருக்க வேர்டிங்க டினோட் பண்ணும். அப்ப 2ங்கிறது சமந்தாக்கும் 3ங்கிறது யாருக்கு போயிருக்கும்? கீர்த்திக்கும். பட் இது எப்ப? 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆவரேஜ்ல சொன்னோம் இல்லையா, ஒருத்தருக்கு வருஷம் எல்லாருக்கும் குறைக்கணும், ஒருத்தருக்கு ஏறினா எல்லாத்துக்கும் ஏறும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் அகோன்னு தானே வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமே 3 வருஷம் முன்னாடி போறீங்க. அப்ப ஒருத்தருக்கு 3 வருஷம் முன்னாடி போறீங்கன்னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு போயிருப்பீங்க? 6 வயசு போயிருப்பீங்க. ஏன்னா பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சமந்தாவும் கீர்த்தியும்னா 26. அப்ப இப்ப இருக்க ரெண்டு பேரோட வயசை கூட்டினாதான் 26 வரணும். எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேக்குறாங்க. அப்ப இவனுக்கும் 3 கம்மியாயிருக்கும், இவங்களுக்கும் 3 கம்மியாயிருக்கும். அப்ப டோட்டலா 6 கம்மியாயிருக்கும். அதனால 6 மைனஸ் பண்ணா 20. அவ்வளவுதான். அப்ப 20 3:2னா டோட்டல் பார்ட் 5. கேன்சல் பண்ணா 4. அப்ப 4 3s are 12. ஸோ கீர்த்தியோட ஏஜ் வந்து 12. 2 4s are 8. சமந்தாவோட ஏஜ் வந்து 8. எனக்கு இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சமந்தா இது எப்ப இருக்க ஏஜ்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் அகோ. எனக்கு இப்ப பிரசன்ட் தானேமா வேணும். அப்ப என்ன ஆட் பண்ணிக்கோங்க? 3 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு 15, இந்த பொண்ணுக்கு 11. எனக்கு சமந்தா தான் வேணும். அப்ப சமந்தாவோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? 11ஆ இருந்திருக்கும். அவ்வளவுதான். எனக்கு இங்க பிரசன்ட் வயசு 26ன்னு சொல்லியிருக்காங்க. நான் 3 இயர்ஸ் பேக் போனேன்னா அவங்களுக்கும் 3 கம்மியா இருக்கும், இவங்களுக்கும் 3 கம்மியா இருக்கும். ஓவராலா 6 கம்மியா இருக்கும். ஸோ கம்மி பண்ணி அதை 20ன்னு எழுதி சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். 10 years ago, ratio of ages of Vikram and Abhishek 1:3. Ratio of the present age வந்து 3:5. Find the 5 years. Then after 5 years, ratio of the ages will be simple. Present age X ல எடுத்துக்கலாம்.
ஸோ இதை 3xன்னு எடுத்துக்கிறேன், இவரை 5xன்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் விக்ரம் அண்ட் திஸ் இஸ் அபிஷேக். 10 years ago. அப்போ இது ப்ரெசென்ட்ல இருக்கீங்க. அப்போ நான் எதுக்கு போறேன், பாஸ்ட்டுக்கு. அப்போ 10 வயசு என்ன பண்ணுவோம், ரெண்டு பேருக்கும் கம்மி பண்ணுவோம். அப்படி பண்ணா என் ரேஷியோ எவ்வளோன்னு சொல்றான், 1:3ன்னு சொல்லியிருக்கான். அவ்வளோதான் மேட்டர். ஸோ இப்போ இதை நீங்க ஆக்சுவலி பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். 3ங்கிறது 1 ஆயிருக்கு, 2 கம்மியா இருக்கு. கரெக்டா? 5ங்கிறது 3 ஆயிருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்கு, 2 கம்மியா இருக்கு. அப்ப இந்த 2 பார்ட் தான் என்னது, 10. அப்ப ஒரு பார்ட் என்னவா இருந்திருக்கும், 5. டைரக்டா சொல்லிருக்கலாம். அப்ப 3xனா 3 5s are 15, 5xனா 5 5s are 25. இது present ratio. 5 years after 5 yearsனா இவங்களுக்கு 20 ஆகும், இவங்களுக்கு 30 ஆகும் இருந்திருக்கும். அப்ப இத ரேஷியோல கேன்சல் பண்ணா ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும், 2:3 வந்திருக்கும். சோ என்ன பண்ணோம், டைரக்டா பெர்சன்டேஜ் 3x 5x ன்னு எடுத்துக்கிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குமே 10 10 மைனஸ் பண்றோம். பண்ணா என் ரேஷியோ 1:3 வந்திருக்கு. 3ங்கிறது 1 ஆயிருக்குன்னா 2 பார்ட் கம்மியா இருக்கு. 5ங்கிறது 3 ஆயிருக்குன்னா 2 பார்ட் கம்மியா இருக்கு. அப்ப அந்த 2 பார்ட்டுக்காக தான் 10 வயசு கம்மி பண்றீங்க. 2 பங்கு 10 வயசுனா 1 பங்கு 5 வயசா இருந்திருக்கும். ஸோ இதை வச்சு இந்த ப்ரெசன்டேஜ் கண்டுபிடிச்சா இவனுக்கு 15, இவனுக்கு 25 வந்துருச்சு. எனக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ் கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கும் 5 ஆட் ஆயிருக்கும், இவங்களுக்கும் 5 ஆட் ஆயிருக்கும். ஸோ டோட்டலாக 20 30 அந்த ரேஷியோவில் எடுத்தா 2:3. இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிருக்கலாம். 3x minus 10, 5x minus 10 equal to 1/3. Just cross multiply. 3 3s are 9, 9x minus 3 10s are 30. 5 into 1 5x minus 10. x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தனா 4x minus 30 equal to அங்க இருந்தா plus 30. 30ல 10 போனா 20. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும், 5. அதே தான் அங்கேயும் வந்துச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன், ரேஷியோ ஆஃப் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ராம் அண்ட் சீதா வந்து 3:4. ஸோ நம்மளோட எடிட்டர் வந்து எப்படி இருக்காருன்னா நல்லா தொலைநோக்கு பார்வையா இருக்காரு. ராம்க்கு 3 பங்கு, சீதாக்கு 4 பங்கு. ஏன்னா யூஸ்வலா லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மேலுக்கு தான் கூட இருக்கணும். இது சம்மோட சினாரியோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எந்த இடத்துல வந்து நீங்க சினாரியோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்பாவுக்கு வந்து 20 வயசு, பையனுக்கு கண்டிப்பா 20 விட கம்மியா தான் இருக்கும், கூட இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல மட்டும் நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ பிரசன்டேஜ் ஆஃப் ராம் அண்ட் சீதா வந்து 3:4 கொடுத்துருக்காங்க. 4 years ago கொடுத்துட்டாங்க. எனக்கு present 4 years from now, இப்போலேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் போன சம் மாதிரியே போட்டுடலாம். ஸோ present age 3:4. ஸோ 3x, this is 4x. 4 years ago ரெண்டு பேருக்குமே 4 வயசு மைனஸ் பண்றோம். பண்ணா 2:3. லாஸ்ட் சம் மாதிரியே பார்க்கலாம். 3ங்கிறது 2 ஆயிருக்கு, ஒரு பங்கு கம்மியா இருக்கு. 4ங்கிறது 3 ஆயிருக்கு, ஒரு பங்கு கம்மியா இருக்கு. அப்ப அந்த ஒரு பங்கு தான் 1 பார்ட் தான் 4 டினோட் பண்ணுது. ஓகேவா? அப்போ ஒரு பார்ட் 4னா இதுல வந்து அப்ளை பண்றேன். இதான் பிரசன்ட். 3 4s are 12, 4 4s are 16. எனக்கு 4 years from now, இப்போல இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே 4 ஆட் பண்ணிருப்போம். அப்ப இவங்களுக்கு 16, இவங்களுக்கு 20. அதை ரேஷியோல அடிச்சா எவ்வளவு வந்திருக்கும், 4 டேபிள்ல 4:5 வந்திருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதோட நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி லெவல் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மோனிகா காட் மேரிட் 8 years ago. ஸோ மோனிகாக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிட்டு. பிரசன்ட் ஏஜ் 6/5 times her age at the times of her marriage. அப்படின்னா என்ன அர்த்தம், அவளோட பிரசன்ட் ஏஜ் 6 பங்கா இருந்தா அவளுக்கு கல்யாணம் ஆகும் போது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஏஜா இருந்துச்சு, 5 பங்கா இருந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லலாம். பிரசன்ட் எப்ப 6, 6x. at the time of her மேரேஜ் நடக்கும் போது அவளோடது 5 பங்கு. கரெக்டா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணா எவ்வளவு வந்திருக்கணும், அவ கல்யாணம் ஆன வருஷம் வந்திருக்கணும். கரெக்டா? அவளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஒரு பங்கு தான் 8 குறிக்குது. அப்ப மோனிகா கல்யாணம் ஆகும் போது 5 8s are 40. அவளுக்கு இப்ப பிரசன்ட்ல எவ்வளவு இருந்திருக்கும், 48 இருந்திருக்கும். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மோனிகாக்கு. அவ்வளவுதான். என்ன சொல்றேன்னு புரியுதா? 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க கல்யாணம் ஆனதுக்கும் இப்ப இருக்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க 6:5ன்னு. அப்ப 6x 5xனா ஒன்னு தானே டிஃபரெண்டா இருக்கு. அப்ப அந்த ஒரு பங்கு தான் 8 வயசு. அப்ப 6 பங்குக்கு 48, 5 பங்குக்கு 40. மோனிகா பிரதர் வந்து 10 வருஷம் எங்கறான் ஆஃபர் மேரேஜ். சிம்பிள் தானேமா. என் மேரேஜ் டைம்ல என்னோட பிரதர் வந்து 5 வருஷம் என்னை விட எங்கரா இருக்கான் அப்படின்னா, இப்பயும் என் பிரதர் எனக்கும் அவனுக்கும் என்னவா தான் இருக்கும் டிஃபரன்ஸ், 5ஆ தான் இருக்கும்.
60 வருஷம் தாண்டினாலும் சரி, எனக்கும் அவனுக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், அதே 5 தான் இருக்கும். ஸோ ஏஜ் டிஃபரன்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இதுல இருந்து பிரசன்ட் ஏஜ் ஆஃப் அவர் பிரதர் கண்டுபிடிச்சிடலாம். அவர் பிரதரோட பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைக்கு 48னா 10 வயசு எங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளவா இருக்கும், 38 இருக்கும். என் கேள்வி என்ன, வாட் இஸ் த மோனிகாஸ் பிரசன்ட் ஏஜ்? மோனிகாவோட பிரசன்ட் ஏஜ் எவ்வளோ, 48. அதுக்கும் பிரதர் சேஸ் அட் த டைம் ஆஃப் ஹர் மேரேஜ். இம்பார்ட்டன்ட், அவள் கல்யாணம் ஆகும்போது அவரோட வயசு எடுத்துக்க சொல்றாங்க. பிரசன்ட்ல மோனிகாவோட பிரதருக்கு 38 வயசு. கல்யாணம் ஆகும்போது 8 வருஷத்துக்கு முன்னாடியே மோனிகா கல்யாணம் ஆயிடுச்சு, கரெக்டா? அப்ப இதுல இருந்து அந்த 8 மைனஸ் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும், 30. அப்ப மோனிகா கல்யாணம் ஆகும்போது அவரோட பிரதருக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கும், 30 இருந்திருக்கும். அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா இதுல இருந்து கூட மைனஸ் பண்ணி பாருங்க. மோனிகா கல்யாணம் ஆகும் போது தானே கேக்குறாங்க. மோனிகா கல்யாணம் ஆகும்போது அவளுக்கு எவ்வளவு இருக்கு, 40. அப்போ பிரதர் 10 வயசு தானே கம்மியா இருக்காரு. அப்ப அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கும் கல்யாணம் ஆகுற டைம்ல, 30. இதான் உங்களுக்கு ரேஷியோல அடிச்சா 6 டேபிள் அடிச்சா இது 8 டைம், இது எத்தனை டைம் வந்திருக்கும், 5 டைம். அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும், 8:5 வந்திருக்கும். அவ்வளவுதான். இந்த சம சிம்பிளா சொல்லணும்னா 6 பங்கு 5 பங்குனா 1 பங்கு தான் டிஃபரன்ஸ். அந்த 1 பங்கு தான் அவ கல்யாணம் ஆன இயர். அவளுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. அப்ப அந்த 1 பங்கு 8னா 6 பார்ட்டுக்கு 48, 5 பார்ட்டுக்கு 40. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மோனிகாவோட பிரசன்டேஜ் தட் இஸ் 48 அண்டர் பிரதர்ஸ் ஏஜ் அட் த டைம் ஆஃப் ஹர் மேரேஜ். மோனிகாவுக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்கும்போது வயசு 40. அவரோட பிரதர் அவரை விட 10 இயர்ஸ் எங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கும், 30. ரேஷியோல அடிச்ச ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ எக்ஸாம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஏபிசி வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க 4:5:3. ஸோ லெட்ஸ் சே இதை 4A எடுத்துக்கலாம். ஏன் நான் ஏன்னு இருக்கிறேன்னா இங்க B இருக்கு ஒன்று. ஸோ 5A அண்ட் திஸ் இஸ் 3A. X years hence. ஹென்ஸ்னா ஃபியூச்சர்னு அர்த்தம். அண்ட் X years அப்புறம் என்ன ஆகுதுன்னா A and B யோட ரேஷியோ 5:6 தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, திஸ் இஸ் A அண்ட் திஸ் இஸ் B. ஏவோட பங்கு எவ்வளோ, 4A பிரசன்ட்ல. பிக்கு எவ்வளோ, 5A. X years hence அப்ப X yearsக்கு அப்புறம். ஸோ +6 அவங்க ரெண்டு பேரோட ரேஷியோ என்ன ஆயிருமா, 5:6 ஆயிருக்குமா. சிம்பிள் தானேமா. 4 பார்ட்டுங்கிறது 5 ஆயிருக்கு, 1 அதிகமா இருக்கு. 5 பார்ட்டுங்கிறது 6 ஆயிருக்கு, 1 பார்ட் அதிகமா இருக்கு. அப்ப இந்த ஒரு பங்கு தான், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ் இல்லாம 10 இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க, அந்த ஒரு பங்கு தான் 10ன்னு சொல்லிருப்பீங்க. ஆனா இங்க என்ன இருக்கு, எக்ஸ்ன்னு இருக்கு. அப்ப அந்த ஒரு பங்கு தான் எதை குறிக்குது, எக்ஸ குறிச்சிருக்கு. யூஸ்வலா இது 4 5 ஆயிருக்குன்னா, இப்ப லெட்ஸ் சே இது 4A + 10, இது 5A + 10. இப்ப என் ரேஷியோ 5:6னா 4 5 ஆயிருக்குன்னா ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 6 ஆயிருக்குன்னா ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த ஒரு பங்கு தான் 10 ஏஜ்னு சொல்லிருக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப ஏவோட வேல்யூ தான் என்னது, எக்ஸ். அதே மாதிரி பிசி போடுறோம். பியோட ரேஷியோ எவ்வளோ இருக்கு, ஏற்கனவே இருந்தது 5A அண்ட் சியோட ரேஷியோ 3A. y years before, அப்ப y yearsக்கு முன்னாடி -yy. அவங்க ரேஷியோ 3:1 ஆமா. 5 பார்ட் 3 ஆயிருக்குன்னா 2 பங்கு கம்மியாயிருக்கு. 3 பார்ட் 1 ஆயிருக்குன்னா 2 பங்கு கம்மியாயிருக்கு. அப்ப அந்த 2 பங்கு தான் எதை குறிக்குது, y குறிக்குது. இப்ப இதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன சொல்லலாம், a = x, 2a = y. அப்ப இதுக்கு பதிலா ஏக்கு பதிலா உங்களால x அப்ளை பண்ண முடியும். அப்ப 2x = என்னன்னு சொல்லிருக்கலாம், y-ன்னு சொல்லிருக்கலாம். அவ்வளவுதான். எனக்கு அடுத்த லைன் என்ன சொல்லிருக்காங்க, வேல்யூ ஆஃப் y இஸ் 5 மோர் தென் x. y எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 ஜாஸ்தியா இருக்கு, எதை விட, x-ஐ விட. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ கொண்டு வாங்க. ஸோ y-க்கு பதிலா இங்க போடுறேன். y-க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண முடியும், 2x. 2x = 5 + x. அப்ப x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா அந்த பிளஸ் ஈக்குவல் அங்கிட்ட வந்தா மைனஸ் ஆயிருக்கும். x ஓட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும், 5ன்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். x-ஐ கண்டுபிடிச்சோம். ஸோ ஆப்வியஸ்லி y-ஐயும் கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போ y-யோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும், 10-ஆ இருந்திருக்கும். இப்போ என் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஏபிசி. ஸோ ஆக்சுவலி எனக்கு y தேவையில்லை, a தான் தேவை. ஏன்னா நான் 3 பேரோட ரேஷியோ 5:4:8 மேல எடுத்திருக்கேன். எனக்கு என்ன தெரியும், ஏவும் எக்ஸும் ஈக்குவல்னு தெரியும். அப்ப எக்ஸ் 5-ஆ இருந்தா ஏவும் எனக்கு என்னவா இருந்திருக்கும், 5-ஆ தான் இருந்திருக்கும். எக்ஸ் 5னா அப்ப ஆப்வியஸ்லி ஏவும் 5. 3 பேரையும் சேர்த்தா 4 பார்ட் 5 பார்ட் 3 பார்ட், அப்ப டோட்டலா 12 பார்ட். 12 இன்டூ ஏவோட வேல்யூ 5. அப்ப 12 5s எவ்வளவு வந்திருக்கும், 16 வந்திருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேன் இருக்கான், வைஃப் இருக்காங்க, சன் இருக்காங்க.
மேன் பாத்தீங்கன்னா 250% இருக்காங்க. யாரோடதுலன்னா சன்னோடதுல. ஸோ பெர்சன்டேஜ்னு இருந்தா 100 பேஸா எடுத்துக்கோங்க. ஸோ சன்னை வந்து 100 எஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா மேன் என்னவா இருந்திருப்பான் 250 எஸ்ஸா இருந்திருப்பான். இதை நீங்க ரேஷியோல அடிச்சிருந்தீங்க அப்படின்னா 0க்கு 0 கேன்சல், 5 டேபிள கேன்சல் பண்ணா இது 2s, 5 டேபிள இதை கேன்சல் பண்ணா 5s. வைஃப் வந்து மேனை விட 5 இயர்ஸ் எங்க, சாரி 6 இயர்ஸ் எங்க. அப்போ வைஃப் வந்து மேனை விட, அதாவது 5 இயர்ஸை விட 6 இயர்ஸ் கம்மி, -6. அவங்களோட ஆவரேஜ் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க 13 சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப இவங்க 3 பேரையும் சேர்ப்பா 2s plus 5s plus இது எல்லாத்தையும் சேர்க்கிறோம். ஸோ 2s plus 5s plus 5s minus 6 இது எல்லாத்தையும் சேர்த்தா என் ஆவரேஜ் 30. 3 பேர் இருக்கிறதுனால இன்டூல 3 கொடுக்குறேன். 2s plus 5s plus 5s 12s minus 6 equal to அங்கிட்டு வந்தா plus 30 into 3 90, 90 plus 6 96. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும் 8ன்னு வந்திருக்கும். என் கேள்வி என்ன, மேன் வைஃப் அண்ட் சன் அவங்களோட இதுல கேட்கறாங்க ரேஷியோல. அப்ப மேனுக்கு 5s, 5 into 8 40. வைஃப் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேனை விட 6 வயசு கம்மி, அப்ப அவங்க 34. சன் வந்து 2s, 2 8s are 16, அப்ப சன்னுக்கு 16 ஏஜ். இத ரேஷியோல அடிச்சோம் அப்படின்னா 2 டேபிள் அடிச்சா இது 20 டைம், 2 டேபிள் அடிச்சா இது 17 டைம், 2 டேபிள் அடிச்சா இது 8 டைம். அப்ப 3 பேரோட ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் 20:17:8 இருந்திருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் 3 years ago is same as ஏஜ் ஆஃப் குரல் மதர் 3 years after. ஸோ ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் நான் எஃப்னு எடுத்துக்கிறேன், மதரோட ப்ரெசன்ட் ஏஜ் நான் எம்னு எடுத்துக்கிறேன். இதை நான் ஈக்குவேஷனா எழுதணும்னா ஃபாதரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப f minus 3யும், மதரு 3 வருஷத்துக்கு அப்புறம் m plus 3. அப்ப f minus m is equal to எவ்வளவு வந்திருக்கும் 6ன்னு வந்திருக்கும். அடுத்து ரேஷியோ ஆஃப் த ஃபாதர் 2 years and son, சன்னை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் 4 years after. அப்ப f 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சன்னு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரேஷியோ 10:3ன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 3f plus 3 2s are 6, 10s minus 10 4s are 40. அப்ப 3f minus 10s equal to plus 6 equal to அங்கிட்ட வந்தா மைனஸ் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் பிளஸ், ஏன்னா சென் ஆஃப்டர் தான் சொல்லியிருக்காங்க, அப்போ இங்கேயும் பிளஸ் தான். ஸோ பிளஸ் 6 ஈக்குவல் டு அங்கிட்ட வந்தா மைனஸ், 40ல 6 போனால் எவ்வளோ வந்திருக்கும் 34ன்னு வந்திருக்கும். இங்கே பிளஸ் போட்டிருக்கேன், ரீசன் ரெண்டுமே ஆஃப்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தலாம் என்ன சொல்றாங்கன்னா என் கேள்வி, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மதர் 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் சன் 2 இயர்ஸ்க்கு அப்புறமும். எனக்கு கொடுத்துருக்கிறது மதர் 4 மடங்கு இருக்காங்க பையனோடதுல, அப்ப மதர் வந்து 4 மடங்கு யாரோடதுல பையனோடதுல 4s. அப்ப இதை அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா f minus 4s equal to எவ்வளவு வந்திருக்கும் 6. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் 3 ஆல த்ரூ அவுட்டா மல்டிப்ளை பண்றேன், பண்ணா எனக்கு இது கிடைச்சிரும். ஸோ 3f minus 3 4s are 12s equal to 3 6 are 18. So symbol change பண்றோம். So this is minus, this is plus and this is minus. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிருக்கும். 12 10 2s 34ல 18 போனா ரிமைனிங் 28 அங்க ஒரு 16. அப்ப s ஓட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்கும் 8ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப மதர் கண்டுபிடிச்சறனா, அப்ப மதர் 4 8s are 32. எனக்கு என் கேள்வி மதர் ஆஃப்டர் 3 இயர்ஸ், அப்ப 32 plus 3 35. சன்னு ஆஃப்டர் 2 இயர்ஸ் 8 plus 2 10. இதை ரேஷியோல கேட்டிருக்காங்க. 5 டேபிள் அடிச்சா இது 7 டைம், 5 டேபிள் அடிச்சா இது எத்தனை டைம் வந்திருக்கும் 5 டைம்னு வந்திருக்கும். ஆக்சுவலி கால்குலேஷன் தான் பெருசு, பட் சம் வந்து மொக்கையா தான் இருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன், ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் P 5 இயர்ஸ் ஆகவும் Q வந்து 5 இயர்ஸ் என்ஸும் உள்ள ரேஷியோ 2:3 கொடுத்துருக்காங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் Qக்கும் பெர்சன்டேஜ் ஆஃப் Rக்கும் உள்ள ரேஷியோ தெரியும். இப்போ Pயையும் Rயையும் ஆட் பண்ணா 120ங்கிற லாஜிக்கும் எனக்கு தெரியும். இப்போ என் கேள்வி P வந்து 5 இயர்ஸ்க்கு ஆஃப்டரும் Q வந்து 5 இயர்ஸ்க்கு ஆஃப்டரும் உள்ள ரேஷியோ 1:1 இருந்தா y என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் மாடரேட் லெவல் தான், இது உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக தரேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருவோம், ஓகேவா? அண்ட் see you there. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எல்லாம் கண்டினியூவாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். பாய்.